வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்னைக்கு காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு தவால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், 9 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் மாறி வரட்டும். இதோட 300 கிராம் வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி விரல் சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கி கொடுங்க. அப்போ தான் வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போகும். இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க. முன்னாடியே தக்காளியை சேர்த்தா தக்காளி தண்ணி விடும். அதனால வெண்டைக்காயில் இருக்க பிசுபிசுப்பு தன்மை போகாது. அதனால தான் இப்போ சேர்க்குறோம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்க்குறதுனால வேகமாக குக் ஆகும். இதோட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போகணும், தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே குக் பண்ணுங்க. நீங்கள் மூடி வச்சு மூடியும் குக் பண்ணலாம், வேகமாக குக் ஆகும். அப்பப்போ கலந்து விடுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பதம் பாருங்க, இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் திக்காகும். இந்த மாதிரி திக்கான அப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்து கூட, அப்பளம் கூட, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச காய் கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.